ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கிரிங்கிள் டாப் நல்ல ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரௌனி ரெசிபிக்கு அளவு ரொம்ப முக்கியம், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ஈஸியாகவே ரெடி பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 150 கிராம் டார்க் சாக்லேட் காம்போனன்ட் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து டார்க் சாக்லேட்டை நம்ம எடுத்தோன்னா அது வந்து கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி காம்பவுண்டு போட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பட்டர் வந்து 100 கிராம் வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நான் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ பட்டரும் நல்லா அந்த காம்பவுண்டு சாக்லேட்டும் நல்லா வந்து மெல்ட் ஆகி வரணும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வைக்கும்போதே அந்த பட்டரை அந்த சூட்லேயே நல்லா மெல்ட் ஆகி சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆயிரும். இதை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஆற வச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம மெல்ட் பண்ணோம். அதனால் ரொம்ப சூடாக இருக்காது. அது ஆறுற வரை நம்ம மற்ற இதெல்லாம் செய்யும்போது அது ஆறி வர்றதுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ நான் வந்து ஒயிட் சுகர் வந்து 75 கிராம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து அளவு வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் வந்து மெஷர் பண்ணியே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 75 கிராம்ஸ் வந்து சக்கரை வந்து எடுத்தாச்சு. இது மிக்சியில் வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பொடி பண்ணி எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி பொடி பண்ணலை. அதுக்கப்புறம் நார்மல் சைஸ் முட்டை வந்து 3 முட்டை வந்து எடுத்திருக்கேன். முட்டை வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே எடுத்து வந்து செய்யக்கூடாது. இப்போ முட்டையை வந்து கொஞ்சம் அடித்ததுக்கப்புறமா சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கேக் மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வரணுங்கிற அளவுக்குலாம் நம்ம அடிக்க வேணாம். நல்லா ஹை ஸ்பீட்லேயே வச்சு அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம வந்து இதை அடித்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் பாதி ஒயிட் சர்க்கரையும் பாதி வந்து நாட்டு சர்க்கரையும் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெறும் நாட்டு சர்க்கரைனால் மட்டுமே போட்டு செய்யலாம், இல்லைன்னா வெறும் வெள்ளை சர்க்கரைனாலும் போட்டு செய்யலாம். நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு செய்யும்போது கலர் வந்து நல்லாயிருக்கும். அதனால் இதில் பாதி அதில் பாதி நான் வந்து எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் 75 கிராம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இல்லைன்னா இது நம்ம கொஞ்சம் கூடவும் அது கொஞ்சம் இதாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். மொத்தம் வந்து 150 கிராம் சர்க்கரை வந்து நமக்கு தேவை. அதில் ஸ்ப்ளிட் பண்ணி இதில் பாதி அதில் பாதி, இது கொஞ்சம் கூட அது கொஞ்சம் குறைச்சி நம்ம அதுக்கு தக்கன நம்ம வந்து மெஷர் பண்ணி வந்து போட்டுக்கலாம். இப்போ ப்ரௌன் சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஹை ஸ்பீட்லேயே வச்சு அடிச்சுக்கலாம். ரொம்ப கேக்கு மாதிரி வந்து நமக்கு நுரைச்சி வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நல்லா மிக்ஸ் ஆகி இது வந்தாலே போதும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பட்டரும் காம்பவுண்ட் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி வச்சுருந்தது நல்லா ஆறிடுச்சு. இதையும் இது கூடயே நல்லா சேர்த்துடலாம். இதை வந்து நம்ம அப்படியே சூடோடு சேர்த்தோம்னா முட்டை வந்து வெந்த மாதிரி ஆயிரும். அதனால் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வெண்ணிலா எசன்ஸும் வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெண்ணிலா எசன்ஸ் வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரௌனி தான் இப்போ எங்கே பார்த்தாலும் ப்ரௌனிங்கிற ரெசிபி தான் வருது. நீங்களும் இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வந்து வரும். இப்போ மைதா மாவு வந்து 120 கிராம் வந்து எடுத்திருக்கேன். இதையும் இந்த மைதா மாவை நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம எல்லாத்தையும் கலந்து வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாகவும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் மொத்தமாகவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணுற டின்னில் ஊற்றி நம்ம பேக் பண்ணி வைக்கணும். இன்றைக்கி நான் வந்து ஓடிஜியில் தான் செய்ய போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிஸ்னஸ் பர்பஸ்க்காக செய்கிறோம் அப்படின்னா நமக்கு கிராம்லாம் ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம ஸ்கொயர் டின்னில் வந்து ஊற்றினேன். நான் வீட்டுக்காக செய்கிறதுனால நான் எப்பயும் போல் கேக்கு பேக் பண்ணுற அந்த டின்னில் தான் ஊற்றி நான் பேக் வந்து பண்ண போகிறேன். இது மாதிரி நல்லா பட்டர் சீட் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி போட்டு வச்சுக்கணும். அப்போனா தான் நம்ம வெளியே வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். அடியில் மட்டும் போட்டோம்னா அதை வந்து வெளியே வந்து எடுக்க முடியாது. அதனால் நான் வந்து பட்டர் சீட் வந்து ஃபுல்லாகவே போட்டு வச்சுருக்கேன். ஓவன் வந்து ஓடிஜியும் வந்து 180 டிகிரி செல்சியஸில் வந்து நான் வந்து 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ண வந்து வச்சுருந்தேன். இப்போ இதை தூக்கி நம்ம வந்து உள்ளே அந்த பபிள்ஸ்லாம் இல்லாமல் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓடிஜியில் வந்து தூக்கி வச்சிடலாம். 180 டிகிரி செல்சியஸில் 45 மினிட்ஸ் வந்து வச்சு எடுத்தோம்னா நமக்கு வந்து சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஓடிஜியும் பொறுத்து நம்ம வந்து டைம் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். என்னுடைய ஓடிஜியில் வந்து 45 நிமிஷம் வந்து ஆச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் பீஸ் போட்டால் நமக்கு நல்லா எடுக்க வரும். இது சூடோடே உடனே கட் பண்ணி உடனே வந்து சாப்பிடணுங்கிறதுக்காக கொஞ்சம் அந்த பீஸ் போட்டு நம்ம எடுக்க முடியல. ஸ்பூன்கிட்ட தான் அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. நீங்கள் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பீஸ் போட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நமக்கு ப்ரௌனி ரெசிபி தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.